ஹே கைஸ், நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். ஸோ அப்போ உள்ள வீடியோ தான் இது. ஸோ அதான் வந்து நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து எங்கே போனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போகிறப்பவே வந்து பாபநாசத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் போகிறப்ப எனக்கு அந்த மாதிரி ஃபீல் தான் வந்துச்சு. அப்புறம் தான் போக போக அப்படியே மலை ஏறும்போது தான் ஒரு கூலிங்னஸ் தெரிஞ்சுதா. ஸோ அப்போது தான் வந்து நல்லா இருந்துச்சு, நல்ல கூலிங்காக இருந்துச்சு. ஸோ அப்போது தான் வந்து அந்த கொடைக்கானல் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்துச்சு சரியா. ஏன்னா வந்து நான் கொடைக்கானல் வந்து ஸ்கூல் படிக்கும்போது போயிருக்கேன், அதுக்கப்புறம் போகவே இல்லை. அதனால வந்து அது மலை மேலே ஏறும்போது அந்த கூலிங் டைம் தான் எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. பாப்பா கூட்டிகிட்டு அங்கே அப்படியே வந்து அங்கே ஒரு அருவி இருந்ததுனால ஸோ அங்கே போய் பார்க்க போயிருந்தோம். ஸோ அங்கே போகிற வழியில் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அப்படி போகிற வழியில் வந்து ஒவ்வொரு இடம் போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படி பச்சை பசேல்னு. எனக்குலாம் அந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்க பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே பிடிக்கும். பட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து போகிறப்பெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போனேன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ கொடைக்கானலில் இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னு, பட் அவங்களுக்கு அந்த கூலிங்லாம் அவங்களுக்கு பழகி இருக்கும்னு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். ஸோ இந்த ஹோட்டல் தான் அது. ஸோ கீழே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறையா டாய்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கீழேயே நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து பார்க்கும்போது. அப்புறம் வந்து அங்கேருந்து அடுத்த நாள் காலையில் கிளம்பி நாங்கள் வந்து மலையெல்லாம் பார்க்கறதுக்கு போனோம். ஸோ நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா வந்து ஏதோ பழனி மலை தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே வந்து அந்த மலைகளெல்லாம் பார்க்கணும். அதில் ஏதோ நடுவில் உள்ளது இந்த லாஸ்ட்டாக குட்டியோண்டு தெரியல, அதுதான் பழனி மலை அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அது உண்மையாக பொய்யா தெரியாது, பட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படி பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குன்னு மலைகள்லாம். அப்புறம் வந்து இந்த கிட்ஸு வந்து ப்ளே பண்ணுறதுக்குனே ஒரு பிளேஸ் இருக்குதுங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் பார்த்தேன், எனக்கு தெரியாது. ஸோ அங்கே போனதும் கிடையாது. நல்லா இருந்துச்சு. அதுவுலேயும் போனோம். அங்கே சைலேஷும் சாஷிகாவும் இந்த பால்ஸை பார்த்தோன்னே ஒரே ஜாலி. உள்ளே போய் படுத்துக்கிட்டு ஒரே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக ஏதோ பெட்டு மாதிரி போய் உள்ளே போய் படுத்துக்கிட்டாங்க. அப்புறம் காரு இன்னும் அதுக்குமே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க, ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸ். ஆனால் கிட்ஸ்க்கு சரியான என்ஜாய்மெண்ட் அங்கே போனால். அடுத்தது அதை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வரையில் அந்த அருவிலாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இது படகு சவாரி அதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். பட் வந்து லைட்டாக மழை தூரல் இருந்துச்சு, அதனால சரி பண்ணலை. ஸோ வந்து நிறைய நேச்சரை தான் பார்த்தோம். தென் வந்து அங்கங்கே போய் ஷாப்பிங் பண்ணோம். தென் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள்லாம் இருக்கல, ஒரு 2 days தான் இருந்துப்போம். ஸோ கிளம்புற பாதையில் நாங்கள் தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுருந்தோமோ அந்த மரத்துக்கிட்ட குரங்கு நின்றுச்சு. அந்த தண்ணி பாட்டிலை தூக்கிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க, என்ன சேட்டை அந்த குரங்குக்கு. ஸோ வந்து அந்த குரங்கெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கார் டோரெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா குரங்கு உள்ளே வந்து எதையும் பிடிங்கிட்டு போயிருமோன்னு ஒரு பயம் வந்துட்டு. ஸோ வந்து நல்லா ரசிச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த திருநெல்வேலி சைடு வந்தாச்சு. ஸோ வர்ற பாதையில் வந்து ஒரு ஹோட்டல் போனோம். அந்த ஹோட்டல் நேம் மறந்துட்டு. ஸோ அங்கே வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே ஊஞ்சல்லாம் போட்டிருந்தாங்களா, அதில் கொஞ்ச நேரம் உட்காந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டே உட்காந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். தேங்க்யூ.